அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்காக ஜிகே ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்த்து வரோம். இந்த டெஸ்ட் 16 பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள். இது பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பாலிட்டியில் பன்முகத்தன்மையை அறிவோம், சமத்துவம் பெறுதல், இந்த லெசன்லாம் பார்த்துருந்தாவே இதெல்லாம் அட்டன் பண்ண முடியும். இதில் ஒரு முக்கியமான 40 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. அதிசயம் அதுதான் இந்தியா என குறிப்பிட்டவர் யார்? அதிசயம் அதுதான் இந்தியா என குறிப்பிட்டவர் ஏ.எல். பாசம் என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? முதல்ல பார்த்தீங்கன்னா 18 இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது பொறுத்துக. அஸ்ஸாம், அதில் முக்கியமானது விளை பொருள் என்ன? கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம். அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். அஸ்ஸாம் தேயிலை, கர்நாடகா காஃபி, கேரளா மிளகு, மத்திய பிரதேசம் பருப்பு. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு ஆவார். தேசிய இளைஞர் தின விழா எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய இளைஞர் தின விழா இது விவேகானந்தரோட நாளில் ஜனவரி 12 என்பது சரியான விடை. தவறான இணையை தேர்க. திராவிட இனம் சோட்டா நாக்பூர், ஆரிய திராவிடனம் அஸ்ஸாம் நேபாளம் எல்லை என்பது தவறு. மங்கோல் திராவிட இனம் ஒடிசா, இந்தோ ஆரிய இனம் காஷ்மீர் என்பது சரியான விடை. தவறான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆகும். கூற்றுகளை ஆராய்க. இந்தியா வடக்கு தெற்காக 2933 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. கிழக்கு மேற்காக 2314 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்தியா ஆசிய கண்டத்தின் மத்திய தென்பகுதியில் அமைந்துள்ளது. இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஆப்ஷன் 3, அதாவது கூற்று 3 சரி. 1, 2 தவறான கூற்றாகும். இந்திய துணைக்கண்டத்தை சிந்து என அழைத்தவர்கள் யார்? இந்திய துணைக்கண்டத்தை சிந்து என அழைத்தவர்கள் கிரேக்கர்கள் என்பது சரியான விடை. சரியான இணையை காண்க. மத்திய பிரதேசத்தில் லோஹரி, பஞ்சாபில் போகாலி பிஹு, வங்காளத்தில் மகர சங்கராந்தி, கேரளாவில் நபன்னா. இதில் சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் நம்ம பார்த்துருப்போம். மத்திய பிரதேசத்தில் லோஹரி என்பது சரியான இணையாகும். ஸ்தூபி என்ற கட்டட அமைப்பு முறை முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸ்தூபி என்ற கட்டட அமைப்பு முறை எங்குன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியா என்பது சரியான விடை. பின்வருவனவற்றில் நடு திராவிட மொழி எந்த மொழி? இதில் பின்வருவனவற்றில் நம்ம தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிட மொழிகள்னு பார்த்துருப்போம். நடு திராவிட மொழி கோண்டா என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. பீடபூமிகள் என்பவை மழை குறைந்த உயர்நிலங்களாகும். கனிம வளங்களும் சில வேளாண் பொருட்களும் இப்பகுதிகளில் விளைகின்றன. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தி சீக்ரெட் வே என்ற நூலின் ஆசிரியர் யார்? தி சீக்ரெட் வே என்ற நூலின் ஆசிரியர் லிட்டன் பிரபு என்பது சரி. புவியியலாளர்கள் இந்தியாவை இத்தாலி நாட்டோடு ஒப்பிடுகின்றனர். காரணம், இத்தாலி ஒரு தீபகற்ப நாடாகும். இதில் கூற்று காரணம் 2ம் சரியான ஒன்றாகும். இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை நதி எப்போது அறிவிக்கப்பட்டது? 2008ஆம் ஆண்டு தான் தேசிய நதியாக கங்கை நதி அறிவிக்கப்பட்டது. கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரனார் என்பது சரியான விடை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என கூறும் நூல் எந்த நூல்? அந்த நூல் பாருங்க, இந்த அடிக்கடி பார்த்துருக்கோம். கலித்தொகை ஆகும். தவறான இணையை தேர்க. அன்பின் சிறப்பு, ஐங்குறுநூறு, பெரியோரை மதித்தல், நற்றிணை, பொதுமை நோக்கம், புறநானூறு, மார்கழி நோன்பு, 10 என்பது தவறான இணை. இது ஐங்குறுநூறோ
அப்படின்னு நினைக்கிறேன். மார்கழி நோன்பு பதிற்று 10 என்பது தவறான ஒன்று. அடுத்த ஒன்று பொறுத்துக. வினய பீடகம் ஆப்ஷனில் பாருங்க. சட்ட திட்டங்கள். அபிதம்ம பீடகம் தத்துவங்கள். சுத்த பீடகம் புத்தரின் அறிவுரை. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பாரத போரின் போது உதயன் சேரலாதன் வீரர்களுக்கு உணவு கொடுத்ததை பற்றி கூறும் நூல் எந்த நூல்? பாரத போரின் போது உதயன் சேரலாதன் வீரர்களுக்கு உணவு கொடுத்ததை பற்றி கூறும் நூல் புறநானூறு ஆகும். போல்க்ளோர் என்னும் சொல் எதனை குறிக்கிறது? போல்க்ளோர்னாவே நாட்டுப்புறவியலை குறிக்கும் சொல்லாகும். கூற்றுகளை ஆராய்க. நாகரீகம் என்பது புற வளர்ச்சியை கூறுகின்றது, மாறும் தன்மையுடையது. பண்பாடு என்பது அக வளர்ச்சியை கூறுகிறது, மாறா தன்மையுடையது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யார்? பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்றவர் வில்லியம் ஜான் தாமஸ் ஆவார். ஆகம சித்தாந்தங்கள் என அழைக்கப்படுபவை எவை? ஆகம சித்தாந்தங்கள் என அழைக்கப்படுபவை சமண நூல்கள் என்பது சரி. பன்னத்தி என்று குறிப்பிடும் நூல் எந்த நூல்? பன்னத்தி என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் என்பது சரியான விடை. மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் எந்த வேதம்? ரிக், யஜுர், சாமம், அதர்வனம்னு 4 வேதங்கள் இருக்கு. அதுல மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் ரிக்வேதமாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. விடுகதை, பிசி, பாமரர் பாடல், பன்னத்தி, கதை பாடல், அம்மானை, நாட்டுப்புற கதை, பொருள் மரபில்லா பொய் என்பது ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அதாவது விடுகதை பிசி, பாமரர் பாடல் என்பது பன்னத்தி, கதை பாடல் அம்மானை, நாட்டுப்புற கதை எனது பொருள் மரபிலா பொய் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. தாலாட்டு பாடலுக்கு அம்மானை என்ற பெயரும் உள்ளது. அம்மானை என்னும் சொல் சிலப்பதிகாரத்தில் முதலில் கையாளப்பட்டது. இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவது காப்பு எனப்படுகிறது. தாலாட்டு பாடலுக்கு அம்மானை என்ற பெயர் உள்ளதுங்கிறது தவறு. இதில் கூற்று 2 மற்றும் 3 சரியான கூற்று. குடைவரை கோவிலின் முன்னோடி யார்? ஆப்ஷன்ல பாருங்க. எந்த மன்னன் வந்து குடைவரை கோவிலின் முன்னோடின்னு பாருங்க. முதலாம் மகேந்திரவர்மன் ஆவான். 7 கோவில்கள் என அழைக்கப்படும் கோவில் எந்த கோவில்? 7 கோவில்கள் இது நம்ம பார்த்துருக்கோம். மகாபலிபுர கடற்கரை தான் 7 கோவில்கள் என அழைக்கப்படும் கோவில். தவறான கூற்றை தேர்க. காஞ்சி கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் 2ஆம் நந்திபுரமனால் கட்டப்பட்டது. இதுல தவறான கூற்று எதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. பல்லவர்கள் யாருடைய சமகாலத்தவர்கள் ஆவார்கள்? பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா முற்கால பாண்டியர்களின் சமகாலத்தவர்களாக இருந்தனர். மகாபலிபுரம் எப்போது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? அது 1984ஆம் ஆண்டு. முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலையானது எந்த பாணியை சார்ந்தது? முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி பாணியை சார்ந்தது என்பது சரி. தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எந்த கோவில்? ஆப்ஷன்ல பாருங்க. கடற்கரை கோவில் என்பது சரி. முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் என்ன? முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் விமானங்களாக இருந்தன. ஆப்ஷன் பி வந்து சரி. ஆதிநாதர் கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஆதிநாதர் கோவில் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது என்பது சரி. தவறான இணையை தேர்க. கிருஷ்ணாபுரம் கோவில் திருநெல்வேலி. அதே மாதிரி சேதுபதிகள் மதுரை நாயக்க சிற்றரசர்கள் ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர். கூடலழகர் கோவில் தாடிக்கொம்பு என்பது தவறான இணையாகும். 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோவில் எந்த கோவில்? ஆப்ஷன்ல பாருங்க.
இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது தாராசுரம் கோவில், கும்பகோணம் என்பது சரி. கடைசி ஒன்று, கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்தியாவோட உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2011 கணக்கின்படி 780க்கு மேற்பட்ட மொழிகளை பேசி வருவதாக PISI தெரிவிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் 10ற்கு மேற்பட்ட மொழிகள் தோன்றுவதாக இக்கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரியானது. ஒவ்வொரு ஆண்டும் 10ற்கு மேற்பட்ட மொழிகள் தோன்றுவதாக இக்கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது என்பது தவறு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இந்திய பண்பாட்டின் இயல்புகள், அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை, சமத்துவம் பெறுதல் என்னங்கிறதுல ஒரு முக்கியமான கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.